இங்கே இருக்க மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்களுக்கு. 1950 எங்கள் தாத்தா பிஇ முடிச்சிருந்தாரு, எங்கள் தாத்தா பிஎஸ்சி முடிச்சிருந்தாரு, எங்கள் தாத்தா பிஏபிஎல் முடிச்சிருந்தாரு. யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாருக்குமே நிலை இல்லையே. அப்போ இங்கிலாந்துக்காரர் வெளியே போயிட்டாருன்னா அரசாங்க வேலை கோயம்புத்தூர் ஜில்லா கலெக்டராக யார் வர்றது? கோயம்புத்தூர் ஜில்லா கலெக்டர் ஜில்லாவுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸர் யார் வருது? கோயம்புத்தூர் ஜில்லா இருக்கக்கூடிய தாசில்தாராக யார் வருது? ஏன் கோயம்புத்தூர் ஜில்லா இருக்கக்கூடிய விஓவா யார் வருது? கோயம்புத்தூர் ஜில்லா இருக்கக்கூடிய டாக்டராக யார் வருது? இன்ஜினியராக யார் வருது? யார் வந்திருப்பா? படித்தவர்களுக்கு தான் வேலை. அப்படி படித்தவர்களாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் வந்தோமா? இந்த கேள்வி யாருக்குமே இல்லை. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. பிரிட்டிஷ்காரன் வெளியே போயிட்டான். பிரிட்டிஷ்காரன் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால், வக்கீலாக இருந்தால் வெளியே போயிட்டான். அந்த வேக்கன்ட் பிளேஸ், அந்த வேலை வாய்ப்பை யார் இருந்தாங்க? நம்ம யார்கிட்டையுமே டிகிரி இல்லை, யார்கிட்டையுமே கல்வி இல்லை. அப்போ தான் திராவிட இயக்கம் சொல்லிச்சு, கல்வி சுயமரியாதையின் அடையாளம், கல்வி எங்கள் சாதியின் அடையாளத்தை தாண்டி எங்கள் வேலைவாய்ப்புக்கான அடையாளம், கல்வி சமூக நீதியின் அடையாளம், எல்லோருக்கும் கல்வி பொதுவாக்கப்பட வேண்டும் என முதல் போராட்டத்தை சுதந்திர இந்தியாவில் தந்தை பெரியார் என்கிற அந்த பெருங்கிழவனும் எங்களுக்கெல்லாம் தலைவராய், இயக்கங்களுடைய தலைவராய், யார் கட்சி ஆரம்பித்தாலும் தேர்தல் அரசியலுக்கு வருகிற போது இந்த மனிதரை எண்ணாமல் தொடங்காமல் தொடாமல் தொழாது எது என்று தொடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிற பேரறிஞர் அண்ணா என்கிற தலைமகனால் தமிழ்நாடு முழுக்க பரப்பப்பட்ட பிரச்சாரம், இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டில் கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டும் என்கிற போராட்டம் தான் முதல் அரசியமைப்பு சட்ட திருத்தத்தை இந்தியாவில் செய்ய வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம். அந்த இயக்கம் போராடிய பின்புதான் இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தில் சரத்து 16 ஒரு ஏற்பாடு இருந்துச்சு, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுன்னு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் கேட்டார்கள், எத்தனை பிற்படுத்தப்பட்டோ எத்தனை ஒடுக்கப்பட்ட படிச்சிருக்காங்க, எத்தனை வேலைக்கு போக முடியும், எங்கள் டிகிரியில் கல்வியில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார். இன்றைக்கி இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்டவங்களும் ஒடுக்கப்பட்டவங்களும் ஆமாம் நான் இந்த வகுப்பு தான் சொல்லி ரிசர்வேஷனை நம்ம அனுபவிக்கிறோம்னா, அந்த உரிமையை நம்ம பெறுறோம்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் போட்ட விதை. 6 மாத கால போராட்டம், கருப்பு சிவப்பு துண்டும் கருப்பும், பெரும் மரியாதைக்குரிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் முத்தமிழர் என்கிற தலைவர் கலைஞரோடு இருக்கிற அவர்கள் நண்பர்களும் இங்கிருந்த கர்ம வீரர் ஐயா காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேரும் தொடர்ச்சியாக போராடி இந்தியாவின் அரசியமைப்பு சட்டத்தை திருத்த வைத்தோம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.